இவர் பொதுக்குழு கூட்டி ஆகணுங்கிறாரு சி வி சண்முகம். அதை பற்றி அந்த பக்கம் எந்த பேச்சும் இல்லை. இப்போ என்னதான் ஆகும்? நீதிமன்றம்லாம் போவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை என்ன இப்போ சட்டப்பேரவையில் 2 குழுக்களாக உட்காருவாங்க, வெளியில் எப்படி இருப்பாங்க? நாங்கள் பட்ட கொடுமைகளை அனுபவித்து ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. என்ன என்ன எவ்வளவு கொடுமைகள்னா அவ்வளவு கொடுமைகளை அதிமுக உண்மையான ஊழியர்கள் இந்த தலைமையில் அனுபவிச்சுட்டாங்க. 7 வருஷமா போராடிட்டு இருக்கேன். அந்த நல்ல நாள் எனது கண்களிலே தெரிகிறது. பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும், அதில் எடப்பாடி பழனிசாமி உள்ள வரணும். அதான் சிவி சொல்றாரு, நாங்களும் வரணும். சி வி சண்முகம் எல்லாரும் ஒன்னா சேருங்க, தூக்கி வெளியில இருங்க. சர்வாதிகாரி வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அகம்பாவம் பிடித்தவன், அக்கிரமத்தின் உச்சிக்கு போனவன் எப்பொழுதுமே அரசியல் செய்து வெற்றி பெற்றதே கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க சார். உதாரணமா சொல்லட்டுமா? மாபெரும் தலைவன் ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய தலைவர். அந்த ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சார்னு சொல்லி ராஜினாமா கொடுத்துட்டார் சார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கர்கே இன்னைக்கு தலைவர். வேணான்ட்டார் தலைவர் பதவி. தொடர் தோல்விகளை ஏற்றுக்கொண்டார் அவர். அந்த பண்பாடு இருக்கா சார் இந்த ஆளுக்கு? முதல்ல அரசியல்ல திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் இன்றைய தினம் தேசிய கட்சி உள்ள வந்த இது காரணம் பழனிசாமி போன்றவர்கள் தான். ஏன்னா ஒன்று நம்ம தக்க வச்சிருக்கணும். திராவிட இயக்கங்கள் இருக்கின்றவரை தேசிய கட்சிகள் உள்ளே வரவே இல்லை. இன்னைக்கு காங்கிரஸை சார்ந்தவர்கள் 2 பேர், நான் இங்க இருக்கும்போது படிச்சவர் தான், லா படிச்சவர். அவர் என்னோட அன்பு தம்பி ராஜேஷ்குமார் இன்னைக்கு அமைச்சரா பதவி இருக்கிறது. இந்த 59 ஆண்டுகளில் 67க்கு பின்னால் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தான் காங்கிரஸ் உள்ளே அமைச்சரவையில் வந்திருக்கிறது. இது காங்கிரஸ் கண்ட கனவு. அதை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் நிறைவேற விடவே இல்லை. அதையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் பேரறிஞர் அண்ணா, அதுக்கு பின்னாரே கலைஞர், நாவலர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, புரட்சி தலைவர் அம்மா என்று திரு மு க ஸ்டாலின் என்று யாருமே திராவிட இயக்கத்தில் அமைச்சர்களை வேறு கட்சியிலிருந்து உள்ளே விடவில்லை. அதற்கு விடை கொடுத்தவர் இன்றைய தினம் இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர்.